வெல்கம் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக்னிக்கல் விஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுதா, மொபைல் யூஸ் பண்ணவே முடியலையா, வெறுப்பாகுதா, இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொடுத்து மேலே அன்இன்ஸ்டால்னு இருக்கும், அது கொடுக்குறது அது கிடையாது. அதை கிளிக் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஃபோ வரும். அந்த ஆப் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து 4 ஸ்டாப்பு, கிளியர் டேட்டா, கிளியர் கேட்சின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் 4 ஸ்டாப் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அன்இன்ஸ்டால்னு இருக்கும். அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாமே அதில் இருக்கிற டேட்டாஸுமே வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும். அது போக உங்களுக்கு ஆப்புமே அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதனால் வந்து உங்கள் டேட்டாவில் அந்த உங்கள் ஸ்டோரேஜில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஆப் டேட்டாஸ் இருக்காது. சரிங்களா? உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மொபைலில் ஸ்டோரேஜ் அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்களோ அது சரி, அது வந்து கண்டிப்பாக ஹேங் ஆகும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 64 GB இருக்குது அப்படின்னா உங்கள் ஒரு 10 to 15 GB வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்கள் மொபைலோட ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி பண்ணாமல் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலை வந்து 2 to 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீசெட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் தேவையில்லாத டேட்டாஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது வந்து அன்வான்ட் டேட்டாஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத டேட்டாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வந்து நீங்கள் ஆப் டேட்டா, அந்த மாதிரி வந்து கேட்சிஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே கிளியர் ஆகிட்டு திருப்பி புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 2 to 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மொபைலை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு ஆட்ஸ் வர ஆப்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரு, அதுக்கப்புறம் அதை தவிர்த்து நீங்கள் குரோம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அந்த கிராக்கட் வெர்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்கள் மொபைலை வந்து ரொம்பவே வந்து தொங்க வைக்கும். சரிங்களா? அதனால சொல்கிறேன், அப்படியே தொங்க வைக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அன்வான்ட் ஆப்ஸ், அதாவது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஆட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மொபைலோட ஒரு ப்ரௌசர் கொடுப்பாங்க, அது போக வந்து நீங்கள் இன்னொரு ப்ரௌசர் ஏற்றுவீங்க. 2-3 ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி மொபைல்லே வந்து 2-3 ப்ரௌசர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டாஸ் எடுத்துகிட்டே இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு ப்ரௌசருக்கு போகும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் வராது. சரிங்களா? தேவையில்லாத ப்ரௌசர்ஸ், அதாவது யூஸ் பண்ணாத ப்ரௌசர்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கேட்ச் க்ளீனிங் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளில் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கட்டும், இன்டர்நெட்டில் நிறையா அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது ஏன்னா வந்து அதுவே ஒரு டேட்டா தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் டேட்டாஸை கிளியர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப் ஏற்றி அதோட டேட்டா வந்து நீங்கள் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேனுவலாக வந்து, முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஃபுல்லாமே நீங்கள் மேனுவலாக வந்து நீங்கள் கேட்ச் க்ளீனிங், கிளியர் டேட்டாலாம் பண்ணிங்கன்னா தான், ஆப்ஸோட டேட்டாஸ் எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன். சரிங்களா? அதிகமாக கேட்ச் க்ளீனிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டாவே வந்து உங்களுக்கு போய் உட்காந்துக்கும். அப்போது வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறத வந்து இதில் ஆட் ஆகிட்டு கிடக்கும், அது வேஸ்ட்டு. ஸோ வந்து அதை மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு நிறையா லைட் வெர்ஷன்ஸ் இருக்குது. பெரிய ஆப்ஸுக்கு பதிலாக வந்து நிறையா லைட் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க அந்த ஆப்ஸோட தரப்புலேயே வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக்குன்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பு. நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் வந்து 100 MB தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 500 MB இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதில் வந்து
ஆக்கிரமிச்சிருக்கும். அதனால் வந்து அது வந்து ரொம்பவுமே வேஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே தேவையில்லை. லைட் வெர்ஷன்ஸ் போயிட்டிங்கன்னா அரௌண்டு வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து எல்லா டேட்டாஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கனாலும் கூட ஒரு 50 MBக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். சேஃபுங்கிறத விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இழுக்காது. சரிங்களா? லைட் வெர்ஷன்ஸுங்கும் போது வந்து அனிமேஷன்ஸ் அதெல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம மொபைல் லோயர் அண்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம ஹையர் அண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்குல லைட் வெர்ஷன்ஸ் இப்போ வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மெசஞ்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லைட் வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மியூசிக்ஸ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைக்கு லைட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கார் புக் பண்ணி போகிறதுக்கு கால் டாக்ஸி ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஓலாக்குன்னு இருக்குது. நிறைய ஆப்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து லைட் ஆப்ஸ் இருக்குது. அவங்க பிராண்ட் சைட்லேயே கொடுக்குறாங்க. அதாவது வந்து அந்த ஆப்ஸ் தரப்புலேயே வந்து கொடுக்குறாங்க லைட் வெர்ஷன்ஸ். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது வந்து கிடைச்ச மாதிரியே ஆச்சு. அதே சமயத்தில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.